ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசிரமம். என்ன இருக்கிறே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பதிவு எதிர்வரும் 2026 குரு பயிற்சி பலன்கள் நமது ரிஷபராசி அன்பர்களுக்காக. ரிஷபம் இது எப்பவுமே வரவு இருக்கக்கூடிய ராசி. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இந்த சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவமாக வரும் இல்லையா? அப்போ அந்த தனஸ்தானத்தை காலபுருஷ தத்துவத்தில் நிலைநிறுத்திய ராசி அப்படின்றது ரிஷபராசி. எப்பவுமே நிதானமாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நித்திய செலவுக்கு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் பல்காக பணம் வச்சுருக்கல அப்படின்னாலும், நான் கட்டுக்கட்டாக என்கிட்ட இல்லை சார் அப்படின்னாலும், நித்திய தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவங்களுக்கு பணம் வர்றதில் எந்த விதமான குறைச்சலும் இருக்காது அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்போவுமே இந்த ராசிக்குன்றது அந்த ஒரு கொடுப்பனை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு கலைத்தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதேமாதிரி கலையை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அப்போது ஒரு கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. ஒரு மாதிரி ட்ரெஸ் கோடு, தன்னை அலங்கரித்து கொள்ளுவது. இன்னும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை தனியாக காமிச்சு அவங்கள கவரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை உள்ள ஒரு நபர்கள். இது ஒரு விதத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனோநிலை அப்படின்றத கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கொஞ்சம் வெளிப்படையாக அல்லது வித்தியாசமான ஒரு நிலையை மையப்படுத்தி தன்னை வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ரிஷபராசி நேயர்கள் இருப்பாங்க. காரணம், அது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கிரகம் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய தன்மை. அதனால் அது அந்த வேலைகளெல்லாம் செய்யும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுடைய கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், சந்திரனுடைய ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களும், செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் 1, 2, மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கி சுக்கிரனை ராசிநாதனாக வைத்து உருவாக்கிய ராசி அப்படின்றது ரிஷபராசி. இந்த 9 பாதங்களையும் தனது ஜென்ம ராசி நட்சத்திர பாதங்களாக வைத்து ஜனம் எடுத்தவர்கள் ரிஷபராசி நேயர்கள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எங்கே எப்படி நல்ல மாதிரியாக இருக்குமா, எந்தெந்த பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கே இருந்த குரு எங்கே மாறியிருக்கார்? பொதுவாக 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருந்த குரு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க, முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வருடம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்து போகும். இப்போ அந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:30 1:45 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு கடக ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் அடையக்கூடிய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே குரு பயிற்சி அப்படின்றது நகருது. அது ஜூன் 2ஆம் தேதி அதிகாலைன்னு வச்சுக்கலாம். அப்போ திங்கட்கிழமை இரவு 1:30 மேலே 1:45 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு செல்லக்கூடிய குரு. பொதுவாக இது உபஜயஸ்தானத்தில் மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகத்தான் போய் உட்கார்றார். அப்போ இந்த ரிஷபராசிக்கு இவர் யார்? இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி அப்படின்ற ஒரு ஆதிபத்தியத்தையும் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தையும் கொண்டவர் தான் இந்த குரு. அப்போ இவர் போயிட்டு 11ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய ஒரு அமர்வு, அருமையான அமர்வு. இது மிகப்பெரிய ஒரு
உன்னதமான பலனை தரக்கூடியது, நல்ல சில்லற பயங்கரமாக புழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம்தான். 2026 ஜூன் மாதத்துக்கு பின்னால் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லாவே இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த குரு, தனஸ்தானத்தில் இருந்த குரு இவர்களது பொருளாதாரத்தை சீர்குலைக்க செய்ய ஒரு என்னென்ன வழிகளெல்லாம் இருந்திருக்குமோ அத்தனை வழிகளும் அவர் பார்த்துருப்பார். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பொருளாதாரம் சேர்ந்திருக்கும், ஆனால் அதற்கு மேலே இரட்டிப்பு செலவு அப்படின்றதெல்லாம் வந்திருக்கும். படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏறாது அல்லது வந்து மூளையில் நிற்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அப்போ இந்த 2ஆம் பாவத்தில் இருந்த குரு 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு நகரக்கூடியது. முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா, இந்த 3ஆம் பாவத்திற்கு நகரக்கூடிய குரு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 இருப்பதனால் 3ஆம் இடத்திற்கு நகரக்கூடிய குருவினுடைய அமைப்பு இடமாற்றத்தை தரும். முதல் வேலை வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. முதல் வேலை யார் யாருக்கு வந்து நாங்கள் இந்த இடத்த மாற்றணும், இந்த வீட்டை மாற்றணும், வேலையை மாற்றணும், வேலைக்கான இடத்த மாற்றணும், அல்லது ஊரை மாற்றி நாங்கள் வேறு ஊருக்கு போகணுன்ற நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு முதல் வேலையை வந்து அந்த இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து இந்த காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த ரிஷபராசிக்கு எப்போவுமே இந்த சுக்கிரனுக்கான ஆதிபத்தியம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியும் ரிஷபராசியும் எப்போவுமே வந்து காதலில் வீழ்வதும் காதலில் வீழ்த்துவதும் அப்படின்றத வந்து மிக ஒரு மாதிரி கில்லாடிங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இங்கே உட்காந்துருக்கார். லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்தில் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்து அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பை கொண்டவன் குரு இந்த ராசிக்கு 11ஆம் பாவத்துக்குடையவர்களவா. அப்போ அந்த அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியது. அப்போ சின்ன சின்ன ஆசை, ஒரு மாதிரி ஒரு சபலமான ஆசைகள், இது எல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது. அதுலேயும் 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உட்கார்றது இவருடைய 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சகஜமான சூழ்நிலையில் இந்த காதல் புரிவது அப்படின்றதெல்லாம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ கைவந்த கலையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2026 ஜூனுக்கு மேலே 2027 ஜூன் வரை அந்த காலகட்டம் வந்து அது போகும். அது வந்து அதிசாரம் வக்ரம் போகிறதுங்கிறது வந்து அது அப்பப்போ வந்து நம்ம குறிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த நிலைப்பாடு அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து இடமாற்றம் கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்து சிறு சிறு தூர பயணங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நன்மையான பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து மனதிற்கு இதமளிக்கக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய காதல் வலையில் விழுக வைப்பார். இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஏன்னா அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் விழுகும் பொழுது, இங்கே உச்சமாகும் பொழுது கெட்ட பேரை தான் வாங்கி தருவாங்க. மற்றபடி நல்ல பேரெல்லாம் வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஆனால் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்காந்து மீண்டும் லாபஸ்தானத்தை பார்ப்பது அப்படின்றது எப்போவுமே ஒரு கிரகத்தினுடைய வலிமையில் நமக்கு அமையக்கூடிய பலன்களை எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னா, அந்த கிரகம் பல காரகத்துவங்களை கொடுக்கும். ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறுது, அல்லது ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, அல்லது ஒரு இடத்துல வந்து நீடிச்சு இருக்குது. அதாவது இப்போ ஜனனஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து பலனை தரக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கும். அப்போ அந்த தோஷத்தை நீக்கி பலனை தரக்கூடிய காரகத்துவங்களாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலைங்கிறது அதுதான். இப்போ தோஷத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது வந்து அந்த சனி பகவான் ராகு பகவானுடைய வேலையின் மூலமாக அந்த கெடுகிரகங்களின் தயவோடு சேர்ந்து சுபகிரகம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை, சேர்ந்து பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வரக்கூடிய அந்த கெடு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆனால் சுபபலன்களாக சுப காரகத்துவங்களை எடுத்துக்கொள்வது. ஏன்னா இது 11ஆம் இடத்ததிபதிங்கிறது வந்து அபிலாசைகளை கொடுக்கக்கூடியவன் அப்படின்றதுல வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸை கொடுக்கும். அதே சமயம் உயர்கல்வி, பட்டயக்கல்வி, ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மக உன்னதமான ஒரு பலன்களை கொடுப்பவனும் அவனே. அப்போ நம்ம எந்த காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை நம்ம உணர முடியும், வலிமையை எடுத்துக்கணும். அப்போ அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது வந்து நேர்மறையான எதிர்மறையான பலன்களை தர தயாராக இருக்கக்கூடிய கிரகங்களில் இருந்து நமக்கு தேவையான நேர்மறையான பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம். அப்போ இந்த 11 கிரகம் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது இந்த நேரத்தில் கல்விக்கான அடிப்படை ஆதாரங்களை மிக கடுமையாக செய்து கொள்ள வேண்டியது நல்லது.
ரொம்ப அதாவது சூட்சமமான விஷயங்களில் வந்து கல்விக்கான அடிப்படை ஆதாரங்களை நம்ம சேகரிச்சுக்கணும் முதல்ல வேலை. அப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையனுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்ன முறையெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து அவங்க படிக்கக்கூடிய இடைநிலை கல்வி அல்லது இடைநிலை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதுநிலை கல்வி இது மாதிரி. ஏன்னா இந்த 11ஆம் பாவாதிபதி 3ல் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்றது அப்படின்றதுனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியை நம்ம இந்த ரிஷபராசினியர்கள் மிக உன்னதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ படிப்புக்கு முக்கியத்துவம் எடுத்து கொடுத்துக்கணும். அப்போது தேவையில்லாத வேலை அப்படின்ற அந்த காதல் வலையில் விழுகாமல் படிப்பு வலையில் எப்போவுமே ஒரு வகையில் ஒரு ஜாதகர் தனது புத்தியை நேர் வழியாக கொண்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த கிரகமும் அவங்க வந்து கெடுதி பண்ணாது. கெடுதல் கொடுக்கறதுக்கும் அதே கிரகங்கள் தான், நன்மையை கொடுக்கறதுக்கும் அதே கிரகங்கள் தான். அப்போ நன்மையான பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காரணம் இந்த ரிஷபராசிக்கு 8 குடையவனாக இருக்கிறது வந்து 3ல் போய் இது ரெண்டுமே குருவுக்கு ஆகாத வீடு தான். கடகமும் குருவுக்கு ஆகாத வீடு, ரிஷபமும் குருவுக்கு ஆகாத வீடு. ரிஷபத்தில் தான் 6ஆம் பாவம், அதாவது ரிஷபம் வந்து தனுஷுக்கு 6வது வீடு, கடகம் தனுஷுக்கு 8வது வீடு, மூலத்திரிகோணம் தனுசுல தான் குரு. அவருக்கான அடிப்படை ஆதார வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. ஏன்னா இந்த தடவை வந்து அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய 2 சொந்த வீடுகளையும் மையமாக வச்சு தான் கடகராசியில் போய் உட்கார்றார். மீன லக்னம். அவர் வந்து குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:30 மணிலேருந்து 1:45 வரைக்கும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமையில் நைட்டில் இரவில் அவர் பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் மீன லக்கணம், பயிற்சியாகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி, பயிற்சியாகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுனுடைய மூல நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல தான் இப்போ வந்து முழுமையாகவே குருவனுடைய லக்கணம் ராசி அப்படின்றது வந்து குருவனுடைய வீடு. அப்போ மீன லக்கணம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் வந்து மிதுன ராசியிலிருந்து குரு கடகராசிக்கு வரக்கூடியது உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது சந்திரனுடைய வீடும் குருவுக்கு ஒரு காலப்பகை வீடு தான். சுக்கிரனுடைய வீடும் ஏன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம் இது ரிஷபராசி. அப்போ இந்த இடமே வந்து கொஞ்சம் அந்த காலப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த கிரகம் அப்படின்றது போய் உச்சமடையக்கூடிய கிரகமாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ குரு கொடுக்கக்கூடிய கடுமையான பலாபலன்களை தவிர்த்து அந்த பாவத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சுப பலன்களை எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அப்போ 11ஆம் பாவம் அப்படின்ற கல்வியையும் 8ஆம் பாவத்தில் என்னென்ன வரும், இப்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது வந்து மீள் துறையில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மியூச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாமா வரக்கூடிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போ அவரோட போட்டு வச்சு ஏமாந்துருப்போம் ஒரு கம்பெனிக்குள்ளே, அல்லது வந்து நம்ம நெடுங்காலமாக போட்டுட்டு வரக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க்லேயோ அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ போட்டு வச்சுருக்கக்கூடிய பணம் இன்றைக்கு அது மெச்சூர்டாகி, அதாவது வந்து அதனுடைய கால முதிர்வு முடிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதையும் இந்த குரு சொல்லும். ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 8ஆம் பாவாதிபதி. அப்போ 8ஆம் பாவாதிபதி போயிட்டு 3ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த நெடுநாளைய பணம், வரவேண்டிய பணம் வராமல் இருக்கக்கூடிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத மட்டுமே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். 8ன்றதுல வந்து நிறைய இருக்குது. 8ன்றதுல வந்து மான அவமானம், இதே காதல் வலையில் வீழ்வது, வம்பு வழக்கு, ஆயுள், இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. அதே இடத்துல வந்து மறைமுகமாக வரக்கூடிய பணம், வாடகை பணம், வாடகைக்கு இடம் வாங்கி விடுறது, வாடகைக்கு வீடு கட்டி விடுறது, இதெல்லாமே 8ஆம் பாவத்தில் தான் வருது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஆயுள் காப்பீட்டு தொகை அப்படின்றது அந்த 8ஆம் பாவம் தான். அதேமாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய டெபாசிட் வந்து முதிர்வு தொகையாக வரக்கூடியதும் அதே 8ஆம் பாவம் தான். இப்போது நம்ம பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை மட்டும் எடுத்துக்கக்கூடிய நெகட்டிவாக வரக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம போகக்கூடாது. வந்து கிரகங்கள் தனது கடமைகளை செய்ய காத்திருக்குது. அது வம்புக்குனே வந்து நமக்கு நெகட்டிவில், அதாவது வந்து எதிர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு இழுக்கும். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் விலகி நமக்கு நேர்மறையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளை நாம் அதை ஏற்படுத்திக்கணும். அப்போ வந்து நமக்கு இந்த பயிற்சி பலன்களெல்லாம் வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே நல்லபடியான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுக்கு விழுகக்கூடியது. அவருடைய 5ஆம் பார்வை உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு, அவரது 7ஆம் பார்வை
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு. அவருடைய 9ஆம் பார்வை மீண்டும் உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் ராசி, அவருடைய ராசியினுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு. அப்போது இங்கே குரு பார்க்கக்கூடிய இடம் விருச்சிகம் உங்களுக்கு 7ஆம் இடம், மகரம் உங்களுக்கு 9ஆம் இடம், மீனம் உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போது இந்த இடத்துல 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சொசைட்டி, உங்களுடைய திருமண பந்தத்தில் வரக்கூடிய திருமண உறவு. அப்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுதான். அப்போ இங்கே காதல் செய்யும் பொழுது காதலில் நிறைவேறக்கூடியது, காதல் கைகூடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது உங்களுடைய தசாப்தியை பொறுத்து. இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சிறுகாதல், உளவியலில் வர, அதாவது உளவியல் ரீதியாக வரக்கூடிய காதல் அப்படின்றது வந்து அதாவது அஃபெக்ஷனில் வரக்கூடிய லவ், இதெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினுடைய அமைப்பால் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி என்ன ஓடுது அதை பொறுத்து நிறைவேறும், அல்லது வந்து நிறைவேறாமல் வந்து தண்டனைக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இது 7ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு. அப்போ திருமணம் அப்படின்றது கைகூடும், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். இதுவரைக்கும் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத நண்பர்கள் எல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரிவாங்க. இப்போ தேவைக்கான பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வாங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தில் இதுவரைக்கும் வந்து இப்போ இந்த நேரத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சிறு சிறு பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவியினுடைய நிலைப்புத்தன்மை, மீண்டும் அந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரு தகுதி அப்படின்றதெல்லாம் வந்து இந்த குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு தெளிவான முறையில் இருக்குது. அப்போ கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு, அதேமாதிரி வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு, சமுதாயம் ரீதியாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினுடைய 5ஆம் பார்வையால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். 9ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு. அப்போ இங்கே பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடியது. இதுவரைக்கும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் இது வரைக்கும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா குழந்தைக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றதுனால அந்த இடத்த கெடுப்பான் அப்படின்னு சொல்லும் ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் அங்கிருந்து பார்க்கக்கூடியது 9ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதுனால உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தெளிவாக போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து ஆலய வழிபாடு, ஆலய புனரமைப்பு, ஆலய கும்பாபிஷேகம், இதையெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு. இங்கே வந்து உங்களுக்கு 9, 10 கூடிய சனி, 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கிறது ஏற்கனவே அந்த சனியின் மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல லாபச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தொழில் ரீதியாக, உறவு ரீதியாக, தனது முன்னோர்கள் ரீதியாக, தனது மூத்தவர்கள் ரீதியாக வரக்கூடிய அனைத்து நல்ல பலன்களையும் அதிகப்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை குரு செய்கிறார். ஏன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பாக்யாதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 9, 10 உங்களுக்கு பாக்யாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை பார்க்கக்கூடியது மிக 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 உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய குருவினுடைய பலாபலன் அப்படின்றது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக மிக பொன்னான வருடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும், தெளிவாக பயன்படுத்தணும். தெளிவாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறதுக்கான வழிகள் 1000 இருக்குது. அப்போ 11ஆம் பாவத்துக்கான படிப்பை நம்ம எடுத்துக்கணும். 9ஆம் பாவத்திற்கான ஆலய வழிபாடு, ஆலய புனரமைப்பு, ஆலய கட்டமைப்பு, இதை எடுத்துக்கணும். 7ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தன்னிலை அறிந்து தனக்கு சமமாக இருக்கக்கூடிய மக்களிடம் சுய அறிவோடு அல்லது சுய சிந்தனையோடு சரியான முறையில் சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம தெளிவான முறையில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 200% நன்மை அளிக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.